கடல் கன்னியோட கண்ணீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை மதிப்பானது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட கண்ணீர் பார்த்தீங்கன்னா முத்தா மாறி அந்த முத்தை எடுத்து நம்ம வந்துட்டு விற்றா நமக்கு நிறையவே காசு கிடைக்கும். இதை தெரிஞ்ச சில பேர் முத்தெடுக்கலாம் சொல்லிட்டு கடலுக்கே வந்திருப்பாங்க. இந்த நபர் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த மகளையே தண்ணிக்குள்ளே இறக்குறாரு, கடல் கண்ணியை மேலே கொண்டு வர பார்க்கறதுக்காக. பொண்ணு தண்ணிக்குள்ளே இறங்கிடுறா. அப்போ பார்த்து நிறைய மீன்களும் போகும். திடீர்னு ஒரு வாலும் கிராஸ் ஆயிடுது. அது யாருன்னு பார்த்தா அந்த கடல் கண்ணி தான். அந்த கடல் கண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து கியூட்டா சிரிக்குது. அந்த பொண்ணால இதெல்லாம் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணால மூச்சு விட முடியல. கடலுக்குள்ள ரொம்ப நேரமாக இருந்தனால அந்த கடல் கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணை கடலுக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த பொண்ணும் சேஃப் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அந்த கடல் கண்ணியும் சந்தோஷமாக பார்க்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா காசுக்காக தன்னோட பொண்ணையே கழுத்தை பிடிச்சி இருக்கிறாங்க. இவர் ஏன் இப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதை பார்த்து கடல் கண்ணி கஷ்டப்பட்டு அவங்க கண்ணீர் வரும், அதை பிடிச்சி காசுக்கு விற்கலாம், அதனால தான் இப்படி பண்ணுவாங்க. கடல் கண்ணி பார்த்தீங்கன்னா இதை பார்த்து கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. அதில் அந்த கண்ணீர் முத்தா மாறி இந்த பொண்ணோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இது போதாமல் திரும்பவும் கழுத்தை பிடிச்சி இறக்கி அந்த கடல் கண்ணி அழுக வைக்கிறாங்க.